வணக்கம் மக்களே. இந்த வருஷம் முடிய போகுது. எல்லாருக்கும் நல்லது, கெட்டது, சந்தோஷம், துக்கம், திருப்புமுனைகள் இருந்திருக்கும். அதில் சில படிப்பினைகள் இருந்திருக்கும். எனக்கு ஒரு 5 விதமான படிப்பினைகள் என்ன ஆனாலும் இதை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இதை பழகுங்க, மிச்சவங்களுக்கு பகிருங்க. என்னன்னு கேட்கலாம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உழைப்பு. ஸோ அதிக பங்களிப்பு இருக்கிற உழைப்புகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். இது சராசரி கேள்விகளை குறைக்கும். என்ன மாதிரி கேள்விகள்? அதாவது நான் ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற கேள்விகளை குறைக்கும். ஸோ அதிக பங்களிப்பு இருக்கிற உழைப்புகளை போடும்போது உங்களை நீங்களே அதிகமாக உணர்வீங்க. ஸோ அந்த உழைப்புகளை செய்யும்போது அதுக்கான ஆதாயங்கள் வரதுக்கு தாமதமாகலாம். ஸோ இரண்டாவது, பொறுமையை வளர்த்துக்கோங்க. நானும் அதை வளர்த்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பொறுமையாக அந்த உழைப்பை செய்யும்போது சில இன்னல்கள் வரும், சில சொல்கிற வார்த்தைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஸோ அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். அது எவ்வளோங்கிறத உங்களோட வெற்றியை முடிவு பண்ணுது. ஸோ அதை நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் வேணும்னா திட்டங்கள் போடுங்க. தினத்திட்டம், வாரத்திட்டம். தினத்திட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 விஷயம் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா 2 நடக்கும், 2 பாதி நடக்கும், இன்னொன்று நாளைக்கு நடக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது? இவ்வளோ பண்ணியிருக்கேங்கிற திருப்தி எனக்கு கிடைக்கும், இவ்வளோ பண்ணலாங்கிற உந்துதல் இருக்குது. ஸோ இந்த 4 நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம்னா ஆரோக்கியம். ஆரோக்கியமே 4 பாகமாக பிரிக்கலாம். ஸோ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உணர்வு ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம். ஸோ உடல் ஆரோக்கியம்னு எடுத்தீங்கன்னா நல்ல உணவு, நேரத்திற்கு வீட்டு சாப்பாடு. மன ஆரோக்கியம்னா நல்ல மனிதர்கள், நல்ல புத்தகங்கள், நல்ல விஷயங்கள். இதே உணர்வு ஆரோக்கியம்னா உங்களுக்கு நீங்களே ஒரு 15 நிமிஷம் நேரம் செலவழிச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்களே நலம் விசாரிச்சு பழங்க. உயிர் ஆரோக்கியம்னா இன்னைக்கு திருப்தியாக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பரிசீலிங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ தப்பாக இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும். நன்றி.